உண்மையிலேயே விஜயகாந்துடைய மனைவி எங்கள் அந்நியாரை நாங்கள் எல்லோரும் மதிக்கிறோம். காரணம், விஜயகாந்த் என்கிற மனிதனுக்காக அந்த குடும்பத்தை மதிக்கிறோம். இந்த மேடையில் ஒரு வார்த்தை கூட இழிவு செய்து பேசக்கூடாது என்கிற முடிவு எடுத்ததற்கு காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியை எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் பாஜக தொண்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கிறார். என்ன செய்வது? கணவன் இறந்துவிட்டால் மனைவி ஒரு வீட்டையும் நாட்டையும் எப்படி கொள்ளையடிக்க துடிப்பார்கள் என்பதற்கு பிரேமலதா அந்நியார் தான் ஒரு உதாரணம். ஒரு நல்ல மனைவி இல்லாவிட்டால், கணவன் இறந்து போனால் அவனுடைய பெயரையும் அவர் சேர்த்து வைக்க செல்வத்தையும் எப்படி அளிப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக இன்று பிரேமலதா அந்நியார் இருக்கிறார். ஒரு மோசமான அந்நியார், தமிழகத்திற்கு பிடித்த ஒரு பீடையாக மாறி இருக்கிறார். வெறும் சொற்ப கோடிகளுக்காக இந்த விஜயகாந்த் கண்டெடுத்த இயக்கத்தையும், ஒரு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆராக பார்க்கப்பட்ட மக்களையும், 9 கோடி மக்களின் நன்மதிப்பை இழந்து போய் வெறும் 300 கோடி பெட்டிக்காக நிற்கிறார். வேதனையாக இருக்கிறது. எப்படி வெட்கம் இல்லாமல் வீடு வீடாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு கேட்பீர்கள் அன்னையாரே? அசிங்கமாக இல்லை? 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிகிறோம். உனது கட்சி அழிந்து போகும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையாரோடு உனக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது, பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று தெரிந்தும் கூட அந்த தலைவன் தன்னுடைய 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவோம் என்று தெரிந்து கூட, வேண்டாம் விஜயகாந்த் அழிந்தால் பரவாயில்லை, தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் என்றுதானே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேரவில்லை? உனக்கு தெரிஞ்ச ஆலோசனை அவருக்கு தெரியாது? 63 சீட்டு தரேன். அன்னைக்கு போய் விஜயகாந்த் சேர்ந்து வந்து கை கோத்திருந்தால் இன்னொரு 5 வருடம் நாசமாய் போயிருக்கும் தமிழ்நாடு. இன்று புனிதனாய் இறந்திருக்கிறார் என்றால், அந்த திமுகவோடு கை கோர்க்காவிட்டால் தான் அவர் புனிதனாய் இறந்து போனார்.